என்ன தம்பி நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகல, என்ன தம்பி நீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, என்ன தம்பி நீங்க ஒரு பைக் கூட வாங்கல, என்ன தம்பி நீங்க ஒரு கார் கூட வாங்கல, என்ன தம்பி நீங்க ஒரு வீடு கூட வாங்கல, என்ன தம்பி நீங்க இன்னும் கல்யாணம் முடிக்கல தம்பி, என்ன தம்பி இந்த ஜெனரேஷன் மோசமா இருக்கு. இத கேட்டு கேட்டு காது ரொம்ப வலிக்குது. நம்மளோட பேரண்ட்ஸோட ஜெனரேஷனும் நம்ம ஜெனரேஷனும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வேல போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூடி போன ஒரு 2, 3 பிரச்சனை இருக்கும். நமக்கு சுற்றி பிரச்சனை தான் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங், எக்ஸ்பென்சிவ் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் செலவு, கூட இந்த கொரோனா வைரஸு, கூட இந்த சண்டைகள், வார், அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் முக்கியமான இந்த ஏஐ எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரண்ட்ஸும் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸும் எல்லாம் ஃபாலோ பண்ண ரூட்டு சிமிலராக இருந்துச்சு. பட் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண ஒரு ரூட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னா நம்ம ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தான் போய் ஒரு டெக்னாலஜி பூமிங்காக பார்த்துருக்கு. எக்ஸாம்பிள் இந்த ஃபோனு தான். ஸோ இன்னும் நம்ம ஜெனரேஷன் வந்து எப்படி இதுக்கு அடாப்ட் ஆகும் இன்னும் தெரிய மாட்டேங்குது. இது வழியில் எப்படி போகணும், எப்படி ஒரு வேலையை அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஒன்றுமே இன்னும் தெரியல. நம்ம ஜெனரேஷன் வந்து எப்படின்னா சும்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். இன்னும் படிக்கலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவன் பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓலுக்கு காட்டில் விட்டுட்டு அவன் புரிஞ்சிச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணால் போகுது. நமக்கு இன்னும் புரியலை. ஸோ இப்போ கடந்து இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஜெனரேஷன் ரொம்ப லேசி, சோம்பேறி, வேலை பார்க்க தெரியாது, யோசிக்க தெரியாது, ஃபோன் அடிக்ட், இந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டே போவாங்க விடாமல். ஏன்னா நம்ம கூட இன்னும் தெரியல எப்படி எஸ்கேப்பாக போவாங்க. இன்னொன்று அவங்களுக்கே தெரியல இவனை எப்படி இந்த உலகத்தில் ஏற்றி விடணும். ஸோ சும்மா கிடந்து இருக்கிறவனை உசு பெற்றுற மாதிரி நீ ஒன்று பண்ண முடிய சொன்னால் லாஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போய் அவங்க முக்க வாங்கிட்டு இருப்பான். இந்த சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா 48% ஜெனரேஷன் இசட்டில் வந்து வேலை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க இன்னும் ஃபைனான்ஷியலி செக்யூராகவே தோணலையா. அண்ட் இன்னும் என்ன பிரச்சனைனா இந்த ஏஐ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 44% கம்பெனிஸ் தான் இருக்க ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணி வேலை பாருங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏஐ இன்னும் ஸ்பீடாக அப்போன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை தூக்கி போட்டு ஏஐ கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அடுத்தது இந்த சண்டை எல்லா பக்கம். இந்த பூமி கூடி போன 10 வருஷம் இருக்க மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லா பக்கம் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. பிஎம்ஏ பாம்பு போட்டால் நான் அவனை கொண்டுருவேன், அந்த மாதிரி எல்லா பக்கம் சண்டை போகிறது ரெடியாக இருக்காங்க. அண்ட் அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வெயில் இவ்வளோ அடிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வெயில் எப்படி அடிக்கும். ஸோ இந்த ஜெனரேஷன் வந்து இன்னும் அடாப்ட் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் கடந்து நீ ஒழுங்காக ஒன்றும் பண்ண மாட்டேங்க சொன்னால் அது ரொம்ப தப்பு. அதுக்குன்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சொல்லலாம், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. அண்ட் இந்த ஜெனரேஷனில் ஒரு 2 விஷயம் இருக்குது, இது ரொம்ப வந்து குத்தி காட்டுறது. அது என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடு வாங்குறது. இது என்ன அவ்வளோ முக்கியம்னு கேட்டால் இப்போல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வீடு ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் இனி ஒரு காலத்தில் அதெல்லாம் மெயின் ஃபேக்டராக வச்சு கல்யாணமே முடியாது. ஏன்னா நம்மளோட 1990s ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் இருக்கும், ஒரு 5-6 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் இப்போ அதே இதுக்கு வந்து 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கிட்டே இருக்குது. இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்பளம் ஒன்றும் ஸ்பீடாக அவ்வளோ கூடலை, ஆனால் இதுக்கு ரேட்டு மட்டும் கூடுருச்சு. அதே மாதிரி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்த 2000 வந்து 15% ஒரு சேலரியில் வந்து ரெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2026 அது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 41%. 41% வந்து உங்கள் சேலரி நீங்கள் ரெண்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு எஜுகேஷன் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீட்டுத்தில் க்ரோசரிஸ் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த மிச்சத்தை வச்சு நீங்கள் சேமித்து எப்படி வீடு வாங்கலாம், அதுவும் 30 வயசுக்குள்ளே அந்த காசெல்லாம் சேமித்து எப்படி ஒரு கல்யாணம் முடிக்க முடியும். ரொம்ப கஷ்டம். ஒரு சர்வே சொல்லுது 26% ஜென் இசட்டுக்கு தான் இப்போ சொந்தமாக வீடு இருக்குது. அண்ட் இந்த யூஎஸ் வந்து ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது ஆவரேஜ் எந்த வயசில் ரொம்ப வீடு வாங்குவாங்கன்னு. அது 2024 வந்து 38 இருந்துச்சு, 2025 40 இருந்துச்சு. அண்ட் 26 என்ன கரெக்டாக தெரியல, இன்னும் லான்ச் பண்ணல, அப்போ தெரியும் கண்டிப்பாக ஒரு 42 இருக்கும். ஸோ இந்த ஜெனரேஷன் வந்து வீடு வாங்குறது எப்படின்னா நிலாவில் போய் ஒரு இடம் வாங்குற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக மாறிட்டு வருது. இதில் போய் வீடு இருந்தால் கல்யாணம் சொன்னால் யாருக்குமே நடக்காது. அடுத்து இந்த அழகை பற்றி ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கவலைப்படுற ஜெனரேஷன் தான் நம்ம ஜெனரேஷன். அது என்ன காரணம்னா இது சோஷியல் மீடியா தான். இதோட அல்கோரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒருத்தன் ஃபில்ட்ரு போட்டோ இல்லை ஒருத்தர் ஃபில்ட்ரு போட்டோ இல்லை மூஞ்சி வச்சு மேக்கப் போட்டோ
வீடியோ எடுத்து போட்டால் அது நம்ம ஃபீல்டில் ஃபஸ்ட்டு காமிக்கு. யாரும் சாதாரணமாக ஃபேஸ் வச்சு போட்டது காமிக்காது. ஏன்னா அது எப்படி இந்த அழகாக இருக்குது இந்த ஃபில்ட்ரு போடுறது, இந்த மேக்கப் போடுறதெல்லாம் கோமலாக்க பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் மேலே ரொம்ப வந்து ப்ரெஷர் போடுது. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் தான் நான் ரொம்ப இந்த ஜெனரேஷன் வந்து பின்னாடி இருக்கணும், நான் ரொம்ப வந்து இந்த ஜெனரேஷனில் பின்னாடி இருக்கணும், எல்லோரும் என்னோட ஜெனரேஷன் வந்து ஃபஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுது. ஸோ இதனாலேயே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா பேசிகிட்டு இருந்தோம் கூட ஒன்றும் பேசாமல் ஆகிறேன், நல்லா ஜாலியாக சிரிச்ச கூட ஒன்றும் சிரிக்காமல் இருக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரெஷர்னால நான் அழகா இல்லையோ, நான் நல்லா இல்லையோ இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ரொம்ப பேர் வந்து 1000 ஃப்ளோர் தான் நீ பெரிய ஆள், உனக்கு 100 ஃப்ளோரும் நீ மொக்க, இல்லைன்னா உனக்கு நீ போடுற போஸ்ட்டுக்கு வந்து லைக் ரொம்ப இருந்துச்சா நீ பெரிய ஆள், லைக்கில் நீ மொக்க. இந்த சோஷியல் மீடியா எப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் வந்து இந்த ஜெனரேஷனில் போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் டெக்னாலஜி வந்துச்சு, ஆனால் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து இந்த அழகை வச்சு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷனில் வந்து எல்லாமே தப்பு. அழகாக இருந்தாலும் தப்பு, அழகாக இல்லாட்டியும் தப்பு, மேக்கப் போட்டாலும் தப்பு, மேக்கப் போடாத்தையும் தப்பு. அண்ட் இப்போ இருக்க ஜெனரேஷனில் வந்து கொஞ்சம் வெளியே வர கஷ்டம் தான், எல்லாத்தையும் தாண்டி அதை கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், கண்டிப்பாக வெளியே வரலாம்.